வெல்கம் டு டெக் வித் அன்பு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா .NET Core API எப்படி Azure ஆப் சர்வீஸில் பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரீ ரிக்வெஸ்ட் வேலிட் Azure சப்ஸ்கிரிப்ஷன், Visual Studio ஆர் Visual Studio Code. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா portal.azure.com போக போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு ஆப் சர்வீஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, portal.azure.com. app service, create web app, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் ரிசோர்ஸ் குரூப், ஓகே. ஸோ நம்ம ஆப் யூஆர்எல், அதுக்கப்புறம் உங்கள் பப்ளிஷிங் டைப் கோடா, கண்டெய்னராக, ஸ்டாட்டிக் ஆப்பா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா .NET 8 தான் பப்ளிஷ் பண்ண போகிறோம். .NET 8. ஸோ .NET 8ன்றதால லினக்ஸ்லையும் ரன் ஆகும், விண்டோஸ் ஆப்ரேட்டிங்ஸ்லையும் ரன் ஆகும். ஸோ லினக்ஸை சூஸ் பண்ணுறோம். அப்புறம் உங்களோட ரீஜன், எந்த ரீஜனில் பப்ளிஷ் ஆகணும் ஆப்ன்றது. நான் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ரைஸிங் பிளான், ஆப் சர்வீஸ் பிளான். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஆப் சர்வீஸ் பிளான் வச்சுருக்கேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் கிரியேட் நியூ கொடுத்து ஒரு ஆப் சர்வீஸ் பிளானை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு டெப்ளாய்மெண்ட், எந்த சேஞ்சஸும் இல்லை. நெட்வொர்க்கிங்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. மானிட்டரிங், உங்களை லாக்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா டிசேபிள் பண்ணிக்கலாம். டேக் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் ஆகிடுச்சு. கோ டு ரிசோர்ஸ். நம்ம க்ரியேட் பண்ண ஆப் நேம் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆப் யூஆர்எல் வந்து லோட் ஆகிடுச்சு, ஆப்பும் லோட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா Visual Studio போக போகிறோம். Visual Studio 2022. Create new project. ASP.NET Core Web API. My project name. Next. இங்கே framework .NET 8 செலக்ட் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாம் அப்படியே விட்டுடலாம். Create. ஓகே, ப்ராஜெக்ட் லோட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற டெம்ப்ளேட், பேசிக் டெம்ப்ளேட் இருக்கும். இதில் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். ஒரு கண்ட்ரோலரில் ஒரு மெத்தட் இருக்கும். வெதர் ஃபார்காஸ்ட் இருக்கும், கெட் மெத்தடு. ஸோ நம்ம இருக்கிற மாதிரியே ஜஸ்ட் ரன் பண்ணுறோம். லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ட்ரை இட் அவுட், எக்ஸிக்யூட். ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்வாகர் வந்து டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ரீசன் என்னென்னா, நம்ம இங்கே வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்ஸில் டெவலப்மெண்ட்டில் மட்டும்தான் ஸ்வாகர் ரிவ்யூ வந்து ஷோ பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷனில் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அசூருக்கு டைரெக்டாக பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகே. ரைட் கிளிக், பப்ளிஷ். இங்கே செலக்ட் அசூர். நம்ம அங்கே க்ரியேட் பண்ணது லினக்ஸ் ஆப் சர்வீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். லினக்ஸ் ஆப் சர்வீஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப் வரும். ரிசோர்ஸ் குரூப்பில் நம்மளுடைய ஆப் நேம். ஓகே. ஸோ ஏபிஐ மேனேஜ்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுறோம்.
ஃபினிஷ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இங்கே பப்ளிஷ் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே பட் ஆனால் நமக்கு ஒரு எரர் பேஸ் ஆத் டிசேபிள்டு ஹோஸ்ட் அப்படின்னு வருது. அப்படின்னா நம்ம வந்து லோக்கலேருந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் சர்வீஸ்க்கு வந்து பெர்மிஷன் இல்லை. ஓகே, அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் போயிட்டு SCM பேஸ் ஆத் பப்ளிஷிங் க்ரெடென்ஷியலை எனேபிள் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு சேவ், கண்டினியூ, ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். மீண்டும் விசுவல் ஸ்டுடியோ வரும். இந்த கிரியேட் பண்ண ப்ரொஃபைலை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாகவே கிரியேட் பண்ணிடலாம். ஆப் சர்வீஸ், ஸ்கிரிப்ட் செட்டப், ஃபினிஷ். Okay, so ready to publish. Click publish. Okay, publish ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ நமக்கு இங்கே அவுட்புட்டில் பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ டெப்ளாய்மெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, பில்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரீலோட் ஆகிட்டு இருக்குது. ஆப் இப்போ தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த கண்டெய்னர் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்வாகர் இல்லாததால் ஸ்வாகர் வந்து இங்கே ஒர்க் ஆகாது ப்ரொடக்ஷனில். ஸோ நம்ம டைரெக்டாக நம்மளுடைய API URL போட போகிறோம். ஓகே, அவ்வளோதான், வந்துடுச்சுங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து வெப் ஆப் வந்து பப்ளிஷ் பண்ணுற வே. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த வெப் ஆப் வந்து இப்படி பப்ளிஷ் பண்ணலாம், இல்லைனா டெவலப்ஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பப்ளிஷிங் ப்ரொஃபைலை டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் வேல பப்ளிஷ் பண்ண முடியும். நான் ஷோ பண்ணது ரொம்ப சிம்பிள் வே டு பப்ளிஷ். ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.